மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிளாஸஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நிறையா வீடியோ ஒரு 30க்கும் மேலே நம்ம வீடியோ வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, நம்ம எல்லா வீடியோவுமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து மேக்சிமம் படித்தாலே நமக்கு ஜிகே பகுதிக்கு போதுமானது. ப்ளஸ் இதோட சேர்த்து கரண்ட் அஃபயர். சரிங்களா? ஜிகேயை பொறுத்தளவுக்கு மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? கரண்ட் அஃபயரு. ஸோ கரண்ட் அஃபயருக்கும் தனியாக நம்ம வந்து வீடியோ போடுவோம். சரிங்களா? சரி, ஓகே. முக்கியமான கரண்ட் அஃபயர்ஸ், ஏன்னா கரண்ட் அஃபயர் வந்து எந்த கேள்வி கேட்பாங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாலிட்டியில், அதாவது சிவிக்ஸ் பகுதியில், சரிங்களா, பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு எப்படி தோன்றியது, என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். பிரியாம்பிள், முகவுரையை பற்றியும் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ குடியுரிமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப்பை இன்னும் சுருக்கமாகவே சொல்லி பார்த்துடலாமே. அதாவது பார்ட் 1, பகுதி 1ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்புடைய எல்லைகள் மற்றும் அந்த யூனியன் பிரதேசங்கள், மாநிலங்கள் என்னென்ன இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்ட் 1ல் வந்துடும். ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகிருக்கும். ஆர்டிக்கல் 1ல் இருந்து 4 வரை. சரிங்களா? ஆர்டிக்கல் 1ல் இருந்து இந்தியா, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், எல்லைகளை பற்றி சொல்லக்கூடியது. பகுதி 1 ஆர்டிகல் 1ல் இருந்து 4 வரைக்கும். சரிங்களா? பார்ட் 2, அதாவது பகுதி 2 குடியுரிமை. பகுதி 2 குடியுரிமை, சிட்டிசன்ஷிப்பு. ஓகேங்களா? பகுதி 2 வந்து குடியுரிமை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 5ல் இருந்து 11 வரைக்கும். ஆர்டிகல் 5ல் இருந்து 11 வரைக்கும். கண்டிப்பாக இது முக்கியமான டேட்டாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. அடுத்து பார்ட் 3 பகுதி 3 அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் 12ல் இருந்து 35 வரைக்கும். 12ல் இருந்து 35 வரைக்கும். அடுத்து டிபிஎஸ்பி பார்ட் 4 அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு, டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிபிஎஸ்பி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 36ல் இருந்து 51 வரைக்கும். 51 வரைக்கும் பார்ட் 4 டிபிஎஸ்பி, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்க, பார்ட் 4ல் ஏ, பகுதி 4ல் ஏ பார்த்தீங்க அப்படின்னா 51 ஏ ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 51 ஏ. ஸோ இந்த 5மேவும் அடிப்படையாக நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதிகள். இந்த 1, 2, 3, 4, 4ல் ஏ. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன இருக்கோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களாங்க? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை. ஸோ குடியுரிமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் கேட்பாங்க. இந்திய குடியுரிமை சட்டம் 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ இது நம்ம ஒரே லைனில் படிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இரட்டை குடியுரிமையா இல்லை ஒற்றை குடியுரிமையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை குடியுரிமை தான். சரிங்களா? இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை தான். இப்போ குடியுரிமை அப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டோம் வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? குடியுரிமை நம்ம சிட்டிசன்ஷிப், நம்ம இந்தியாவுடைய பிரஜை அப்படின்னு சொல்லக்கூடிய குடியுரிமை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வழிமுறைகள் வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. எத்தனை வழிமுறைகள்ங்க? 5 வழிமுறைகளை வந்து சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிறப்பின் மூலமாக. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பிறப்பின் மூலமாக. என்ன பிறப்பின் மூலமாக? அதாவது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட தினமாக இருக்கக்கூடிய 1950 ஜனவரி
26 அன்றைய தினமோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவருமேவும் இந்திய குடிமகனாக கருதப்படுகிறாங்க. இது பிறப்பின் மூலமாக நம்ம குடியுரிமை பெறுது. இது நம்ம நார்மலா, சரிங்களா? அடுத்து வம்சாவளி மூலமாக. என்ன வம்சாவளி? அதாவது பாத்தீங்கன்னா அந்த டேட், பர்டிகுலரான டேட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேட்டுக்கோ இல்லை அதுக்கு பின்னாடியோ வெளிநாட்டுல பிறந்த ஒருவருடைய, அதாவது பிறந்த ஒருவரின் தந்தை, அதாவது அவர் பிறப்பின் போது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலமாக குடியுரிமை பெறுது. நம்ம இதெல்லாம் நம்ம கவனிச்சுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறப்பின் மூலமாக, ஃபர்ஸ்ட் வந்து என்னது? பிறப்பின் மூலமாக. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வம்சாவளி மூலமாக குடியுரிமை பெறலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது மூலமா, பதிவு செய்யறது மூலமாக நம்ம என்ன செய்யலாம்? நம்ம குடியுரிமை பெறலாம். அடுத்து இயல்பு குடியுரிமை. இயல்புரிமை அப்படின்னா என்ன? வெளிநாட்டவர், ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்பு, நான் வந்து விண்ணப்பத்தை கோரணும், அதாவது அப்ளை பண்ணணும், சரிங்களா? அது ஒரு முறை. அடுத்து பாத்தீங்கன்னா நாடுகள் அல்லது பிரதேச இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க நாடு இணைவு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு அண்டை நாடு கூட நம்ம ஃபைட் பண்றோம் அப்படின்னா அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வின் பண்ணி நம்ம ஜெயிச்சு அந்த பகுதியை நம்ம இணைச்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க எல்லாமே நம்மளுடைய குடிமகள், குடியுரிமை பெற்ற மெம்பர்ஸா மாறிடுவாங்க. ஸோ அதான் வந்து சொல்றாங்க, சரிங்களா? ஸோ 1, 2, 3, 4, 5 5 வழிகள் மூலமாக இந்தியாவில் ஒருத்தர் குடியுரிமை பெறலாம், சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, குடியுரிமை இழக்கிறதுக்கான வழிமுறைகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். குடியுரிமை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வழிமுறைகள்ல நம்ம வந்து இழத்தல் என்னென்ன பாருங்க. ஃபர்ஸ்ட், ஒருத்தர் வந்து தாமா முன் வந்து தனக்கு குடியுரிமையே வேணாம் அப்படின்னு சொல்றது, தாமாக முன் வந்து கொடுக்கறது. அடுத்து வேறொரு நாட்டில் குடியுரிமையை வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், இந்திய குடியுரிமை அதான் முடிவுக்கு வந்துடும், முடிவுக்கு வருதல் ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இயல்புரிமையின் மூலமாக குடியுரிமை பெற்ற ஒருவர் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவங்க, தவறான பிரதிநிதித்துவம் தந்தவங்க, உண்மைகளை மறைத்தவர்கள், எதிரி நாட்டுக்கு வணிகம் அல்லது வாணிகம் போன்ற ஹெல்ப் பண்றது, எதிரி நாட்டுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க, சரிங்களா? அதாவது அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் எல்லாமே பறிக்கப்படும். ஸோ இந்த 3 வழிமுறைகள்ல தான் பாத்தீங்கன்னா குடியுரிமை என்ன செய்யறாங்க, இழக்கிறதுக்கான வழிமுறைகள் 3 இருக்கு. ஒண்ணு மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம் குடியுரிமை பத்தி. 1955ல குடியுரிமை சட்டம் வந்து இயற்றப்பட்டது. ஸோ குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் 5, குடியுரிமை இழப்பதற்கான வழிமுறைகள் 3. ஸோ இந்த விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்ட்ஸ், எந்த பார்ட், எந்த ஆர்டிகல், எந்த இதுல இருந்து எது வரைக்கும், அந்த ஒரு விஷயத்தை 2 விஷயத்தை தான் பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பாருங்க, அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 முக்கியமா நம்ம பேசிக்கா இதுல இருந்து தான் கேள்வி வருங்க, சரிங்களா? நமக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான கேள்வி எல்லாமே இதுல இருந்து தான் வரும், சரிங்களா? சரி, ஓகே, பார்த்துடலாம். பாருங்க, நம்முடைய சொன்ன மாதிரி அடிப்படை உரிமைகளை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா பகுதி 3 ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ல அடக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருந்து எடுக்கப்பட்டது. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நாடுகள்ல இருந்து எடுத்தாளப்பட்டது அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்துருப்போம். ஸோ அடிப்படை உரிமைகளும் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல இருந்து நம்ம வந்து அதை வந்து எடுத்திருக்கிறோம். ஸோ 12ல இருந்து 35 வரைக்கும், சரிங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்திய அரசியலமைப்புல 7 அடிப்படை உரிமைகளை வந்து இருந்தது ஃபர்ஸ்ட். ஆனா தற்போது பாத்தீங்க அப்படின்னா 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்கு. ஸோ பகுதி 3 பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மகா சாசனம், இந்தியாவின் மகா சாசனம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அரசியல் அமைப்பு அடிப்படை உரிமைகள், சரிங்களா? இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் தான் இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதை ஃபுல்லா எந்த ஆர்டிகல்ல இருந்து எது வரைக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவா வந்து பார்த்துருவோம், சரிங்களா? சரி, ஓகே.
ஸோ 7 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ 6 தான் இருக்கு. சரிங்களா? இப்போ அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சமத்துவ உரிமை, ரெண்டாவது வந்து சுதந்திர உரிமை, மூணாவது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமய மற்றும் சமய சார்பு உரிமை, அஞ்சாவது வந்து கல்வி கலாச்சார உரிமை, ஆறாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சரிங்களா? சரி, ஓகே. பார்ட் 4 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சொன்னா டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடுகள். சரிங்களா? அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. பார்ட் 4 வந்து பாத்தீங்கன்னா அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு வரும். சரிங்களா? அதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமை பாருங்க. ஸோ பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஃபர்ஸ்ட் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து 15 மதம், சாதி, மதம், இனம், மொழி அடிப்படையில பாகுபாடு காட்டுவதற்கு தடை. 15 16 பொது வேலை வாய்ப்புல அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழித்தல். 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்கள் தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6. ஸோ 14 இருந்து 18 வரைக்கும் சமத்துவ உரிமை இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 19 20 21 22 இதுக்கு கீழே தான் வருது. ஸோ 19 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 19(1) 19(2) அப்படின்னு இதை பிரிப்பாங்க. 19(3) 19(4) 19(5) அப்படின்னு பிரிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் பொறுமையா பார்ப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 19(1) என்ன சொல்லுது அப்படின்னா பேச்சு உரிமை 1, கருத்து தெரிவிக்கும் உரிமை 2, அமைதியான முறையில் சட்டம் கூடுவதற்கான உரிமை 3, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்குவதற்கான உரிமை 4, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்திற்கு வசிக்கும் உரிமை 5, ஸோ விரும்பிய தொழிலை செய்யும் உரிமை அப்படின்னு மொத்தம் 6 வந்து சுதந்திர உரிமை பிரிவு 19 கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வரிசையை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கிறணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ஆர்டிகல் 20 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாக்க பெரும் உரிமை தான். ஸோ இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 21 தனிப்பட்ட சுதந்திரத்திற்காக பாதுகாப்பு பெறும் உரிமை, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்காக பாதுகாப்பு பெறும் உரிமை. ஸோ இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு 21 ஏ 21 ஏ பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். 21 ஏல பார்த்தீங்க அப்படின்னா 86வது அமெண்ட்மெண்ட் 2002 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 21 ஏ வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ 6 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 21 ஏ வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருப்போம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க ஆர்டிகல் 22. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தடுப்பு காவல், அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? தடுப்பு காவல்ல வைக்கிறதுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு உரிமை, அந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாங்க? சரி, ஓகே. அடுத்து பாருங்க மூணாவது அடிப்படை உரிமை பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல் 23 மற்றும் 24 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 23 நமக்கு அந்த கட்டாயமா கொத்தடிமைகளாக பணியாற்றக்கூடிய மனிதர்களை, அதாவது அந்த முறையை மனித தன்மையற்ற முறையை அந்த வியாபாரத்தை தடுக்க சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு 23 ஆர்டிகல் 23. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்டிகல்ஸ் ரெண்டுமே 23 24. ஸோ 24வது ஆர்டிகலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்கள்ல குழந்தை தொழிலாளர்கள் முறையை ஒழிக்கிறது, அதாவது தடுக்கிறதுக்கான ஆர்டிகல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆர்டிகல் 24 பிரிவு 24. சரிங்களாங்க? சரி, ஓகே. அடுத்து 4வது அடிப்படை உரிமை. 4வது அடிப்படை உரிமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சமய சார்பு உரிமை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 4 ஆர்டிகல் வரும்.
இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 25வது ஆர்டிகல் பாருங்க. எந்த ஒரு சமயத்தை, எந்த மதமாக இருக்கலாம், இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், சீக்கியம், பௌத்தம், எந்த மதத்தை வேணா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதை வந்து என்ன செய்யலாம், பரப்பலாம். அந்த மதத்தை வேணா ஏற்றுக்கிட்டு அந்த மதத்தை வந்து நம்ம இந்தியாவில் வந்து பரப்பலாம் அப்படின்ற சொல்லக்கூடிய பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எந்த மதமாக எடுத்துங்களேன், ஒரு ட்ரஸ்ட்டு, சரிங்களா, ஒரு ட்ரஸ்ட் வைக்கக்கூடிய யார் வேணா வச்சுக்கலாம், சமய அடிப்படையில் ட்ரஸ்ட் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு வந்து 26. 27 பாருங்க, எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. பார்த்தீங்கன்னா நிறைய மதங்கள் பரப்பப்படுகிறது, ஆனால் அதுக்கு வந்து வரி கிடையாது, சரிங்களா, அதான் ஒரு கான்செப்ட், சரிங்களா. 27 சொல்லுது. 28 பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கான உரிமை. பார்த்தீங்கன்னா இப்போ மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் பண்ணலாம், ஆனால் மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் நம்ம கலந்துகளாம இருக்கிறதுக்கான உரிமை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 28. அடுத்து பாருங்க 5வது அடிப்படை உரிமை. 5வது அடிப்படை உரிமை பாருங்க, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. சிறுபான்மையினருக்கான 2 உரிமைகள், ரெண்டுமே 29 மற்றும் 30 ரெண்டுமே, சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினுடைய எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு வந்து 29 வந்து வருது. ஸோ சிறுபான்மையர் மட்டும் கிடையாது. ஸோ 29 ஒன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட இதுதான் சொல்லும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 29 ஒன்றின் கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா கலாச்சாரம் அப்படின்னு வருது. பார்த்தீங்கன்னா நமக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்துச்சு இல்லையா தமிழ்நாட்டில். ஸோ அந்த பிரச்சனைக்கு வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதன் அடிப்படையில் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரிவு 29 கீழே அடிப்படையில் தான் வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ 30 சிறுபான்மையினுடைய கல்வி நிறுவனங்கள் மற்றும் நிறுவி அதை வந்து நிர்வகிக்கக்கூடிய உரிமையை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குது, சரிங்களாங்க. சரி, அடுத்து 6வது அடிப்படை உரிமை பார்த்தீங்கன்னா 31 இப்போ இல்லை, நீக்கிட்டாங்க. ஸோ 32வது பிரிவு பாருங்க, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு, இதயம் மற்றும் ஆன்மான்னு இந்திய அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களாங்க. சரி, ஓகே. ஸோ அடுத்து முக்கியமான விஷயம், 44வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படியாக 1978 அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்த பிரிவு 31 நீக்கப்பட்டு 307 கொண்டு போய் வச்சிருக்காங்க. எத்தனையாவது அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா 12வது அட்டவணையில், சரிங்களா. இதை கூடுதலாக நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அவ்வளோதான், சரிங்களா. அடிப்படை உரிமைகளில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சட்டப்பிரிவு 32, சரிங்களா. டிபிஎஸ்பின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. டிபிஎஸ்பி அரசு அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, அது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு, சரிங்களா. முதல்ல ஒன்று மாற்றி சொல்லிட்டேன், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ பார்ட் 4ன்னு பார்த்தோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அரசுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சரிங்களா. சரி, ஓகே. இப்போ இந்த 32 நான் முன்னாடியே சொன்னது மாதிரி அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் தான் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாக்டர் BR அம்பேத்கர் கூற்றுப்படி ஆர்டிகல் 32 இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு வந்து சொல்றோம், சரிங்களா. இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ற வேர்டை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இதுல அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையில ஒரு 5 உரிமைகள் வந்து வருதுங்க. அதாவது ஆட்கொணர்வு நீதி பேரணை, ஹாபிஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாபிஸ் கார்பஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்ப பீம் படம் வந்துச்சு, சரிங்களா. அந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எதை தான் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேரணை, ஹாபிஸ் கார்பஸ் பத்தி தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக ஒரு கைது செய்யப்படுவதிலிருந்து இது வந்து பாதுகாக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கட்டளை உறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும்
நீதி பேரணை அப்படின்னு 5 நீதி பேரணைகள் வந்து இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ ஆர்டிகல் 32 ஓகேங்களாங்க. சரி ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? குடியுரிமை பார்த்துருக்கோம், அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒருவேளை புரியல அப்படின்னா தயவு செஞ்சு பின்னாடி ஒரு டைம் போய் பார்த்துட்டு எதுக்கு என்ன வரும் அப்படின்றத தெளிவா வந்து பார்த்துக்கோங்க சரிங்களாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி 36 இருந்து ஆர்டிகல் 36 இருந்து 51 வரைக்கும் சரிங்களா. இதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ இதுல வரக்கூடிய ஆர்டிகல்ஸை நம்ம தனியா வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஓகே ஓகே, கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம அரசு நெறியுறுத்தும் கோட்பாடையும் அடிப்படை கடமைகள் ரெண்டையுமே வந்து தனியா வந்து ஒரு வீடியோல பார்க்கலாம் சரிங்களாங்க. டிபிஎஸ்பி அரசு நெறியுறுத்தும் கோட்பாடையும் அடிப்படை கடமைகள் அப்படின்றதையும் நம்ம தனியா வந்து ஒரு வீடியோல பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியுரிமை அடிப்படை உரிமை ரெண்டுமே பார்த்துக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது இன்னைக்கு பார்த்துருக்கோங்க சரிங்களா. இன்னைக்கு வீடியோவில் இது ஏன்னா நமக்கு அடுத்து மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பிடும். ஸோ 2 மட்டும் பாருங்க. ஸோ குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் 5, குடியுரிமை இழப்பதற்கான வழிமுறைகள் 3, அடிப்படை உரிமைகள்ல எந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது என்ற விஷயத்த இன்னைக்கு நீங்க தெளிவா தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஸோ இன்னைக்கு நடத்தின பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு தேர்வுகளில் கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய பகுதியும் இதான் இருக்குது சரிங்களாங்க. சரி ஓகே, நம்ம இதனுடைய தொடர்ச்சியா அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ல நீங்க வந்து கேளுங்க, உங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன். உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணினி குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.